ரம்யா 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 வெளியில வா. ஐயா ரம்யா வந்துட்டா. ரம்யா நான் இங்க இருக்கேன், மேல பாரு. இவ எதுக்கு மேடம் மேல ஏறி நின்னுக்கிட்டு என்ன கூப்பிடுறா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா மேடம்? சரி வா என்னன்னு பாக்கலாம். ரம்யா நான் கூப்பிட்டா வர்ற அளவுக்கு உன் மனசுல காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த ரகசியத்தை இந்த ஊர் அறிய சொல்லல, நான் இங்க இருந்து குதிச்சு செத்துருவேன். சொல்லு ரம்யா, ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லு. அது சொன்ன மாதிரியே செய்யுதோ? என்னது சொன்ன மாதிரியே செய்யறானா? அப்ப நீங்க தான் இப்படி செய்ய சொன்னீங்களா? அறிவு சூனியமே, அது பியூட்டி பார்லர்ல அங்க அது சொன்னது அதே மாதிரி செய்யுது. அத நான் உங்ககிட்ட சொல்லுது. சொல்லு ரம்யா, ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லு, இல்ல நான் கீழே குதிச்சு செத்துருவேன். இல்ல என் ரம்யா எனக்கு வேணும். ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு என் ரம்யாவை சொல்ல சொல்லுங்க. இவனை வேற விதமா தான் டீல் பண்ணணும். ரம்யா அந்த போனை கொண்டு கீழே குதிக்க போறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சார்? வளசரபாக்கம் வாட்டர் டேங்க் பக்கத்துல மாடி மேல ஒரு பைத்தியம் ஏறி நின்னுக்கிட்டு கீழே குதிப்பேன்னு கலட்ட பண்ணுதோ. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார், அர்ஜென்ட். ஓகே தேங்க்யூ. ரம்யா ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லு, இல்ல நான் கீழே குதிச்சு செத்துருவேன். எல்லாரும் சொல்லுங்க, ரம்யாவை என்ன லவ் பண்ண சொல்லுங்க. ரம்யா சொல்லு, ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லு. ரம்யா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு இரும்பு மனசு ஆகாது. இத பார், நான் தலைகீழா 10 எண்ணுவேன், அதுக்குள்ள ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லணும், இல்ல நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். 10 9 8 7. என்ன மேடம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயிட் வெயிட் வெயிட். 6. வாங்க சார், வாங்க சார். அங்க பாருங்க சார், அந்த பையன் தான். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. ஹலோ மிஸ்டர், எதுக்காக மேலே நின்னு குதிச்சிரோன்னு சொல்லி கலாட்டா பண்ற? இன்ஸ்பெக்டர், ரம்யாவை நான் லவ் பண்றேன், ஆனா ரம்யா என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறா. ரம்யாவா? யார் அந்த ரம்யா? இன்ஸ்பெக்டர், ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருக்காளே அவதான். நான் இல்ல சார், இது நீதான் ரம்யாவா? ஆமா சார். நீ அவனை லவ் பண்றியா? இல்ல சார், இவ யாருன்னே எனக்கு தெரியாது சார். போகும்போது வரும்போதெல்லாம் வழியில நின்னுக்கிட்டு என்ன லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணா சார். இப்ப கூட நான் வேலை செய்யற கடைக்கு வந்து வழக்கம் போல என்ன லவ் பண்ணுன்னு சொன்னான். நான் தான் கோவத்துல எங்காவது போய் செத்து தொலைடான்னு சொன்னேன். இப்படி மேல ஏறி நின்னுக்கிட்டு செத்துருவன்னு மிரட்டிட்டு இருக்கான். சத்தியமா நீ அவனை லவ் பண்ணல? சத்தியமா இல்ல சார். அவன் பேர் என்ன? கிருஷ்ணன். அது மட்டும் எப்படி தெரியும்? அவனே சொன்னான் சார். ஹலோ, சம்பந்தப்பட்டவன் மேல இருக்கும்போது கீழே என்ன பஞ்சாயத்து? சரி கீழே வாயா பேசிக்கலாம். இத சொல்றதுக்கு தான் அங்க இருந்து வந்தீங்களா? முதல்ல ரம்யாவை ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் கீழே இறங்கி வரேன். அடே சோபேரி, அவதான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாளே, அப்புறம் என்ன மேல ஏறி நின்னுட்டு ஐச்சாட்ட பண்ற? கைதே சோமாரி, கீழே இறங்கி வாடா. ஏய் நீ வாய மூடு, இதுல தலையிடாம உன் வேலைய பாரு. ரம்யா என்ன ஐ லவ் யூன்னு சொல்லு ரம்யா, ப்ளீஸ் ரம்யா. நீ குதிச்சாலும் சரி செத்தாலும் சரி நான் லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். ரம்யா நீ சொல்லலனா உண்மையிலேயே நான் குதிச்சிருவேன். யோ யோ யோ, அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதயா. கான்ஸ்டபிள் சார்.
வேண்டாம் இன்ஸ்பெக்டர். ரம்யா ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லாம நீங்க என்ன பண்ணாலும் நான் உயிரோட கீழே வர மாட்டேன். மை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 9 8 7 6 5. இந்த பாருமா, நீ அவனை லவ் பண்ணாம இருக்கலாம், ஆனா அவன் மேலேயே நின்று அடம் பிடிக்கிறத பார்த்தா உன் மேல உயிரே வச்சிருக்கான் போல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒரே ஒரு பொய் என்ன சொல்லணும். போய்? அவன் கேக்குற மாதிரியே ஐ லவ் யூடா கிருஷ்ணான் ஒரே ஒரு தடவை சொல்லிடுமா. நோ இன்ஸ்பெக்டர், என்ன விளையாடுறீங்களா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் பைத்தியக்காரத்தனமா கேக்குறதுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லணுமா? இல்லம்மா, நான் உண்மையிலேயே நீ அவனை லவ் பண்ணணும்னு சொல்லமா. அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அவன் யாரு? அவன் உயிரை நான் ஏன் காப்பாத்தணும்? எனக்கு மட்டும் என்ன அவன் மாமனா மச்சானா? நான் எதுக்கு உங்ககிட்ட கெஞ்சணும்? எல்லாம் ஒரு மனிதாபிமானம். 4 3 3 சொல்லிட்டா. குல்ஃபி சரின்னு சொல்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அவனை காப்பாத்தினா திரும்ப வந்து ஏன் உயிரை எடுத்துருவான் மேடம். இல்லம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் அவனை பார்த்து ஐ லவ்னு சொல்லிடுங்க. அவன் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்களை மட்டும் இல்ல, வாழ்க்கையில அவன் எந்த பொண்ணை பார்த்து ஐ லவ்னு சொல்லாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன். ஆமா குல்ஃபி, முள்ளால தான் எடுக்கணும். சரின்னு சொல்லு குல்ஃபி ப்ளீஸ். சொல்லுமா. 2 அம்மா, அவன் 2க்கு வந்துட்டாமா, ப்ளீஸ் சொல்லிடுமா. 3க்கு அப்புறம் 2 தான் மேன். அவன் 2 சொல்லிட்டான், ப்ளீஸ் சரின்னு சொல்லுமா. 1. அப்படியே சைஃபர் -1 -2 சொல்லிட்டே போ. என்ன விளையாடுறீங்களா? நான் குதிச்சிருவேன். ஐ லவ் யூ. இந்த கதை வேண்டாம். ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லு. இன்னட்டம் அவனை வெள்ளாடுறியா? இதுக்கு மேல அவன் சொல்லவே மாட்டா. அப்ப நான் வரமாட்டேன். பாப் கட்டிங், நீ வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் வாயை வச்சுக்கிட்டு உனக்கு போன் பண்ணாம இருந்தேன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டேன், தெரிஞ்சுதா? ஓஹோஹோ, என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டதே நீதானா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அம்மா ரம்யா, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவைமா ஐ லவ் யூ கிருஷ்ணான் ஒரே ஒரு தடவை சொல்லிடுமா. என்ன சார் உங்களோட ஒரே ரோதனையா போச்சு? அவனை விட நீங்க பைத்தியமா இருப்பீங்க போல. என்னம்மா, அவன் தாமா உன் மேல பைத்தியமா இருக்கான். நான் யார் மேலமா பைத்தியமா இருக்கேன்? அம்மா ஒரு தடவை சொல்லி தொலைமா. எந்த கஷ்டம் பார்த்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன், சொல்லுமா. சொல்லு. ஐ லவ் யூ டா கிருஷ்ணா. என் செல்ல ஐ லவ் யூ சொல்லிட்டா. என்ன லவ் பண்ணிட்டா. சக்சஸ். ரம்யா, வா வீட்டுக்கு போலாம். வா. என்ன மேடம் இதெல்லாம்? ஏய் வீட்டுக்கா, மாமியார் வீட்டுக்கு போ. போடா. வாடா, என்ன ஏமாத்திட்டீங்க? நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண பாருங்க. என்ன விடுங்க. ரம்யா, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க? அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாத்திட்டோம், வாங்க போலாம். இல்ல மேடம், ஆரம்பத்துல இருந்து பூஜை பண்ண சாமியாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது என்னால நம்ப முடியல. குல்ஃபி உண்மையை சொல்லுங்க மேடம், அந்த சாமியார் பூஜை பண்ணத நீங்க பாத்தீங்களா? பார்த்தமா. சேது எனக்கு கிடைக்கணும்னு பூஜை பண்ணாரா இல்ல கிருஷ்ணனுக்கு நான் கிடைக்கணும்னு பூஜை பண்ணாரா? என்ன கேள்வி கேக்குது? சேது உனக்கு கிடைக்கணும்னு தான் சாமியார் பூஜை பண்ணாரு. அப்புறம் ஏன் கிருஷ்ண ஏன் பின்னாடி பைத்தியமா அலையணும்? சேது வனிதா மணி பொண்ணோட அலையறான், அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அதுதான் எனக்கும் புரியல. ஆமா, நீ கொண்டு வந்து கொடுத்தியே, அது சேதுவோட சட்டை தானே? சத்தியமா சேதுவோட சட்டை தான். நானும் புது சட்டையை வாங்கி கொடுத்து போட்டிருந்த சட்டைய கழட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு நேர இங்கதான் வந்தியா? வேற எங்கேயாவது போனியா? வழியில ஏதாவது நடந்ததா? நேரா இங்கதான் இல்ல மேடம், இங்க வந்துட்டு இருக்கும்போது ஐயோ, திருடு திருடு. திருடு திருடு, என் பேகத்தை திருடுடா. யோ, அது ஏன் சட்டை குடியா? அப்படி சொல்லுடைய குல்ஃபி, அந்த குடுகுடுப்ப சட்டையும் சேதுவோட சட்டையும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருந்ததா? ஆமா மேடம், நான் சேது சட்டையை புடுங்க போய் அந்த குடுகுடுப்பக்கார அதுதான் ஏ சட்டைன்னு ஃபைட் பண்ணிட்டான் மேடம். அவன் சொன்னது சரிதான். நீ தான் சேது சட்டையை அவங்கிட்ட விட்டுட்டு அவன் சட்டையை நீ தான் இங்க வாங்கிட்டு வந்திருக்கே. தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு சாமியார் மேல பழி சொல்றியே. மேடம், ஒரு சந்தேகம். என்ன?
நான் கொண்டு வந்து கொடுத்தது குடுகுடுப்புக்கார சட்டையா இருந்தா அந்த குடுகுடுப்புக்காரன் தானே என் பின்னாடி சுத்துவான். இந்த கிருஷ்ணன் எதுக்கு என் பின்னாடி சுத்துறான்? நல்ல கேள்விதான். எந்த குடுகுடுப்பக்காரனும் கடைக்கு போய் புதுசா சட்டை வாங்கி போடுறது இல்ல. யாராவது பாவம் பார்த்து சட்டை கொடுத்திருப்பாங்க. அந்த சட்டை கிருஷ்ணனோடதா இருந்திருக்கலாம். ஐயோ, அப்படி கூட நடந்திருக்குமா மேடம்? 100க்கு 100 அப்படித்தான் நடந்திருக்கும். இப்ப வேற வழியே இல்லாம நான் கிருஷ்ணனுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேனே. அவன் வேற திரும்ப வந்து என் உயிரை எடுத்துருவானே. நான் என்ன பண்றது மேடம்? அவன் கண்டிப்பா வரவே மாட்டான். எப்படி உறுதியா சொல்றீங்க? அவன் திரும்பி வராதபடி சாமியார் கிட்ட சொல்லி இன்னர் பூஜை பண்ண சொல்லுவேன். நாம உடனடியா இன்னொரு பூஜை பண்ணி கிருஷ்ணன் கிட்ட இருக்கிற வசியத்தை எடுத்து ஆகணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். சேதுவே ரம்யா கூட சேர்த்து வைக்கிறத பத்தி பரமா யோசனை பண்ணலாம். நான் யாருக்கு என்ன கருதல் பண்ண? ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இதோ 1000 கல்யாணம், அதோ 1000 கல்யாணம், குப்பிய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற மாதிரி எவ்வளவெல்லாம் கனவு கண்டேன். ஆனா கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சே. கல்யாண கோலத்துல உட்கார்ந்து இருக்க நேரமெல்லாம் எவனாவது வந்து குப்பிய தூக்கிட்டு போயிடுறானே. ஏண்டா ஒரு தடவையா 2 தடவையா? ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நடக்கிறப்போ இப்படியே ஆகுது. ஏண்டா எனக்கும் குப்பிக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா? சொல்றா சொல்றா, ஆகுமா ஆகாதா? சொல்றா சொல்றா. உன் கையால தனத்துக்கு என்னைய போட்டு அடிக்கிற? சட்டப்பட்டு தாலி கட்டாம நாலு பார்த்து நட்சத்திரம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாக்கா குப்பி இருக்க அழகுக்கு கடத்திட்டு போகாம வேற என்ன பண்ணுவாங்க? தப்புத்தான்டா, தப்புத்தான். இனி அந்த அழுக்கு குப்பி எனக்கு கிடைப்பாளடா. அந்த அழகை நான் சந்திப்பேனடா. குட்டை பாவாடையும் முட்டை கண்ணோடையும் என்ன மயக்கின அந்த குப்பிய நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்துக்க முடியுமாடா? சொல்லுடா. நீ அழாத தல, மனச தளர விடாத தல. நாம குப்பி எப்படியும் வந்து சேர்ந்துடுவா. ஓசிங்கி, எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. பல வீட்டு பழைய சொத்தை வயிறு முட்டை தின்னாச்சு. வெயிலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு தூக்கத்தை போட்டு பொழுது சாய எழுந்திருச்சு வீட்டுக்கு வீடு போய் குறி சொல்லலாம். எங்க போய் தூங்கலாம்? நம்ம பங்காளிங்க மரத்துக்கு கீழே கூடாரத்தை போட்டு குளு 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 உட்காந்துருக்கானோ. நம்மளும் போய் அங்கேயே செட்டில் ஆயிடலாம். என்னடா கருவாயா? கல்யாணம் பண்ணி குப்பியா அனிமூனுக்கு கூட்டு போனோம்னு இல்லாம பைனான்ஸ்ல பணத்தை போட்டு ஏமாந்த மாதிரி விரக்தியா உட்கார்ந்துருக்க. என்னடா விஷயம்? என்னது இவ்வளவு கருணை கொடூரமா பாக்குறான்? ஏன்டா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஆமா, எல்லாரும் இருக்கிறீங்க, குப்பி எங்க காணோம்? அவளை பார்த்தா என் பொட்டாட்டிய பாக்குற மாதிரியே இருக்குடா. ஏண்டா இருக்காது? இன்னைக்கு முதலா என் குப்பிய வசியம் பண்ணி நீ தூக்கிட்டு போனியோ அன்னையில இருந்து கல்யாணம் பண்ண போற நேரமெல்லாம் குப்பியவனா கடத்திட்டு போயிடறான்டா. அப்படியா? மறுபடியும் கடத்திட்டு போயிட்டானுங்களா? டேய், குப்பிய கடத்திட்டு போயிட்டாங்க, நாங்கெல்லாம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம். உனக்கு கிண்டலா இருக்கா? டேய், இவனை அடிச்சு தோலை உரிச்சு மரத்துல தலைகளை தொங்க போடுங்கடா. ஓடுங்கடா. ஏ பூதராணி, நாங்களும் 2 நாட்களாக நீ பூதராணி தானே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இல்ல, நான் குப்பி குப்பி என்று சொன்னதையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஐயோ சாமி, நான் குப்பி சாமி, அதனால தான் குப்பின்னு சொல்றேன். நீ கேட்டதுக்காக நான் பூதராணின்னு சொல்ல முடியுமா? அமைச்சரே, குப்பி அதே பதிலையே சொல்லுகிறாள். விட்டால் இவள்தான் குப்பி என்று நீர் சத்தியம் செய்வீர் போல் இருக்கிறது. ஆஹா, தப்பு பண்ணிவிட்டேன். அவள் தன்னை குப்பி என்று கூறியதால் நானும் வாய் தவறி குப்பி என்று கூறிவிட்டேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏய் பூதராணி. ஐயோ சாமி, நான் குப்பி சாமி. இல்லை, பூதராணி தான். நான் குப்பி. பூதராணி தான். நான் குப்பி. பூதராணி தான். இல்ல, நீ பூதராணி தான். இல்ல, நான் குப்பி சாமி. பூதராணி தான். என்ன என்ன மந்திரி பிராணிகளே? பிராணியா? ஏயா டங் ஸ்லிப் ஆயிடுச்சியா? மந்திரி பிரதானிகளே, குப்பி என்ற இந்த குரத்தி தான் தான் பூதராணி என்பதை ஒத்துக்கொண்டாள். எங்கே ஒப்புக்கொண்டாள்? நான் குப்பி குப்பி என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். வண்ணா, ஐயோ சாமி, இப்பவும் சொல்ல நான் குப்பி தான்.
ஒருவேளை இவள் சொல்வது உண்மையாக இருக்குமோ? இவள் குப்பிதானோ என்னவோ? நாம் தான் வழக்கம் போல் மடத்தனமாக மாற்றி பிடித்து வந்து விட்டோமோ? ஆமா சாமி, நீங்க என்ன மாத்தி புடிச்சிட்டு வந்துட்டீங்க. என்ன விட்டுடுங்க சாமி, நான் என் கூட்டத்துக்கிட்டே ஓடி போயிடுறேன். இல்லை, பூதராணி தான். இவள் குப்பி என்று பொய் சொல்லுகிறாள். மன்னா, என்ன? இவளை அதட்டி விசாரித்தால் உண்மையை ஒப்புக்கொள்வாள். 2 நாட்களாக நீங்கள் தீர விசாரித்தும் தன்னை பூதராணி என்பதை ஒத்துக்கொள்ளாத இவள் அதட்டி விசாரித்தால் மட்டும் பூதராணி என்பதை ஒத்துக்கொள்வாளா? என்ன சொல்லுகிறீர்கள் மன்னா? எனக்கும் இவள் பூதராணியாக இருக்க மாட்டால் குப்பியாகத்தான் இருப்பாள் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. இதை சோதித்து பார்த்தால் என்ன? எப்படி சோதிப்பது? சோதிப்பது என்ன பெரிய விஷயமா? பூதங்களுக்கு தான் இறப்பு கிடையாதே. நாம் இவள் கழுத்தை நெரிப்போம். இறந்து போனால் குப்பி, இறக்கவில்லை என்றால் பூதராணி. எப்படி என் ஐடியா? பொயாவும் ஐடியாவும் நீயும். மன்னா, என்ன? வழக்கம் போல் ஆ. நாம் நம் ஞான திருஷ்டியில் பார்ப்போம். சரியான யோசனை. நாம் மூவரும் சேர்ந்தே பார்ப்போம். இவள் உண்மையிலேயே குப்பிதான் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டதா? ஆமண்ணா, ஆம். அப்ப போலாமா சாமி? முடியாது, முடியாது. உன்னை இங்கு கொண்டு வந்து ஏகத்துக்கும் டார்ச்சர் செய்திருக்கிறோம். அதனால் சர்வ சாதாரணமாக இங்கிருந்து அனுப்ப முடியாது. சகல மரியாதைகளையும் செய்துதான் அனுப்ப வேண்டும். ஆமாம், பெண் பாவம் பொல்லாதது. நாம் ஏதாவது செய்துதான் அனுப்ப வேண்டும். நல்ல யோசனை. செய்ய வேண்டிய சகல மரியாதைகளையும் செய்து நீயே இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டு விட்டு வந்து விட. நானா? ஐயோ, என்னால் முடியாது. மன்னா, சலீம் கூட்டிக் கொண்டு போலாமே. நானா? நான் மாட்டேன், போக மாட்டேன். ஏன் மாட்டேன்? ஐயோ, அந்த கூட்டத்தில் நான் மாட்டிக்கொண்டால் என்னை பின்னி பிடாரி விடுவார்கள் மன்னா. அப்படியா? அப்படியானால் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன என்ன என்ன? நீங்களே கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள். இது நல்ல யோசனை. ஏயா, நான் இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல விடணும். அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து என்ன சாத்துன்னு அதில் தானே உங்க 2 பேருக்கு சந்தோஷம். இந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டு உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன். குப்பி, குப்பி, உன்னை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் எப்படி அனுப்புவது என்று தோன்றவில்லையே. இதுக்கு ஏன் சாமி இப்படி நரி மாதிரி ஊழ விடுற? நீங்க யாரும் உன்னை அனுப்ப வேணாம். உங்க மரியாதை எனக்கு வேணாம். ஆளை விட்டா போதும், நானே போய்க்கிறேன். வர சாமி. கடைசியில் இந்த திட்டமும் தோல்வியில் முடிந்து விட்டது. அடுத்து என்ன செய்யலாம்? மன்னா, என்ன? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லு சொல்லு சொல்லு. யோசிச்சு சொல்றேன். மன்னா, எனக்கு வாய்த்த மந்திரிகள் இருக்கிறார்களே, இவர்கள் மந்திரிகள் அல்ல, மந்திகள்.